பாஜி மாணவர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ 7th செகண்ட் டேர்மில் யூனிட் 2 அளவைகள் இந்த டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது மென்சுரேஷன் 2D கான்செப்ட் தான். இந்த ஒரு யூனிட்டில் மெயினாக நம்ம 2 கான்செப்ட் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் வட்டம் சம்மந்தமாக, வட்டத்தோட சுற்றளவு பரப்பளவு. ஸோ இது சம்மந்தம் நம்ம பார்ப்போம். இதில் அந்த அரை வட்டம் கால் வட்டம் அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் வட்டங்கிற கான்செப்டில் நிறையா கொஸ்டின் டிஃப்ரெண்ட்டாக கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அதோடு சேர்த்து அந்த வட்ட பாதை செவ்வக பாதை இந்த கான்செப்ட்லேயும் உங்களுக்கு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வட்ட பாதைக்கான பரப்பளவு என்ன, செவ்வக பாதைக்கான பரப்பளவு என்ன அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் டேட்டாஸ்லாம் கொடுத்து கேள்வி கேட்டிருப்பாங்க. ஸோ இதுதான் நம்ம இங்கே சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இதில் எக்ஸாம்பிள் கணக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, எக்ஸசைஸ் கணக்கும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஸோ நான் மெயினாக நிறையா எக்ஸசைஸ் சம்மிலேருந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் நான் கொடுக்குறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மென்சுரேஷன் டாபிக்னு வந்துட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக இங்கே ஃபார்முலாஸ் அப்படிங்கிறதான் ரொம்ப முக்கியமானது. அதுபடி வட்டத்தோட சுற்றளவு சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் இதையும், அதே போல் வட்டத்தோட பரப்பளவு ஏரியா ஆஃப் சர்க்கிள், இந்த 2 ஃபார்முலாவை நல்லா தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஸ்டார்டிங்லேயே நம்ம அந்த ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ வட்டத்தோட சுற்றளவு அப்படின்னு சொன்னாங்கன்னா, நம்ம சர்க்கம்ஃபரன்ஸ் = 2πr. வட்டத்தோட சுற்றளவு என்ன, 2πr. இதவே டயாமீட்டர் வச்சு, அதாவது விட்டம் வச்சு நம்ம சொல்லணும்னா πd. அதாவது நம்ம டயாமீட்டருங்கிறது 2r அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அப்போ இங்கே இருக்க 2rக்கு பதிலாக நம்ம டீன்னு மென்ஷன் பண்ணிடுறோம். அவ்வளோதான், இதுதான் வட்டத்தோட சுற்றளவு. இந்த ஃபார்முலா நம்ம கிளியராக தெரிஞ்சாவே போதும். அடுத்தது வட்டத்தோட பரப்பளவு ஏரியா ஆஃப் சர்க்கிள் அப்படின்னா நம்ம A = πr² நம்ம சொல்லுவோம். இதில் பை என்ன வேல்யூ இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதை நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஃபார்முலா தான் மொத்தம். நீங்கள் 2 ஃபார்முலா மெயினாக ஞாபகம் வச்சுருக்கணும். அதுக்கடுத்து இந்த அரை வட்டம் கால் வட்டம் வரும்போது அப்போதைக்கு நம்ம பார்த்துக்கலாம். புரிஞ்சுங்களா? ஓகே, இப்போ பாருங்கள், இந்த பை வேல்யூவில் ஒரு சில இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்குவோம். அதை ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பாங்க. இப்போ வட்டம்ங்கிறத ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதில் உங்களுக்கு பை அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வட்டத்தோட சுற்றளவு அப்படின்னா நம்மளுக்கு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி C = 2πr. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சரி, இங்கே நோட் பண்ணியாச்சா வட்டத்தோட சுற்றளவு. அதில் இந்த பை அப்படிங்கிறத ஒரு மாறிலின்னு சொல்லுவோம். நம்ம சொல்லுவோம். அதை நம்ம என்ன நோட் பண்ணலாம் அப்படின்னா சுற்றளவு பை விட்டம் நம்ம நோட் பண்ணலாம். அதுவே C/d நோட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஃபார்முலாவை மாடிஃபை பண்ணுறதா C = πdன்னு மென்ஷன் பண்ணால் அப்போ பையோட வேல்யூ C/dன்னு சொல்லலாம்ல. இப்போ இதோட மதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா தோராய மதிப்பு 3.14. ஸோ தோராயம் இதுக்கு முடிவு இல்லாமல் போய்கிட்டே இருக்கும். இப்போ பை வேல்யூ 3.0 ஆரம்பித்து கிட்டத்தட்ட 12 லட்சம் இலக்கங்கள்லாம் அடுத்தடுத்து போய்கிட்டே தான் இருக்கும். இதெல்லாம் ஒரு ரிசர்ச்சே தனியாக போய்கிட்டே தான் இருக்குது. இன்னும் முடிவு இல்லை. பைக்கு முடிவுங்கிறதே இல்லை. அந்தளவுக்கு அடுத்தடுத்த நம்பர் டிஜிட் போய்கிட்டே தான் இருக்குது. அடுத்து நீங்கள் இன்னொன்று தெரிஞ்சுக்க வேண்டியது, இப்படியும் நீங்கள் பை வேல்யூ இதையும் நோட் பண்ணிக்கலாம். அடுத்து பை வேல்யூவை நீங்கள் 22/7 இப்படியும் நம்ம நோட் பண்ணலாம். ஸோ இதை தான் நீங்கள் பேசிக் தெரிஞ்சுக்க வேண்டியது. அதுக்கு அடுத்தது இந்த பை, இந்த ஒரு கான்செப்ட் எங்கன்னா எகிப்து பிரமிடு கட்டமைப்பில் இந்த பை மாறிலி பயன்படுகிறது, இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. இன்னும் நீங்கள் ரொம்ப சிம்பிளாக பேசிக் தெரிஞ்சோம் அப்படின்னா, ஒரு வட்டம்னு இருக்குது. வட்டத்தோட சுற்றளவு அப்படின்னா உங்களுக்கு இங்கேருந்து ஆரம்பித்து அப்படியே சுற்றி என்ன அளவு, எவ்வளோ அளவு இருக்கோ அதுதான் வட்டத்தோட சுற்றளவு நம்ம சொல்லுவோம். ஸோ அது நம்ம தெரிஞ்சுக்குவோம். அதே போல் வட்டத்தோட விட்டம் அப்படின்னு சொன்னாங்கன்னா சென்ட்ரு பாயிண்ட்டு அதிலிருந்து கரெக்டாக ரெண்டுமே சேர்த்தது, இங்கேருந்து இந்த சைடும் இந்த சைடு ரெண்டுமே சேர்த்தது தான் விட்டம். அதில் உங்களுக்கு ஒரே ஒரு வேல்யூ மட்டும் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இதுதான் ரேடியஸ், ஆரம். இது பேசிக்கானதான். உங்களுக்கு ஆரம் வேல்யூ வட்டத்தில் எங்கேயுமே மாறுபடாது, எல்லா இடத்துலையுமே சேமாக தான் இருக்கும். இது நம்ம பேசிக் தெரிஞ்சுக்குவோம். இதை தவிர்த்து உங்களுக்கு இன்னொரு பேசிக் என்ன அப்படின்னா, இந்த பை அப்படிங்கிற ஒரு மாறிலி எங்கே வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கே அந்த வளைவான ஷேப் இருக்கோ அங்கெல்லாம் பைங்கிறது வரும். நீங்கள் எல்லா ஃபார்முலா எடுத்துட்டாலும் சரி, அரை வட்டம் எடுத்தாலும் பை வரும், கால் வட்டம் எடுத்தாலும் பை வரும். அதே போல் உருளைன்னு எடுத்துட்டாலும் மேலே ரவுண்டு வந்து இந்த மாதிரி வருதா, அப்போ இங்கேயும் ஃபார்முலாவில் பைங்கிறது வரும். இப்போ எக்ஸாம்பிள் உருளையோட கன அளவு அப்படின்னா வால்யூம் ஆஃப் தி சிலிண்டர் அப்படின்னா πr² நம்ம மென்ஷன் பண்ணுறோம். அதே போல் கூம்பு அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டாலும்
அங்கேயும் பைங்கிறது வரும். ஏன்னா இங்கே ஒரு வளைவான ஒரு கர்வ் ஷேப் இருக்கா, அப்போ இங்கேயும் கூம்போட கன அளவில் 1/3 πr² h அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஷேப்பில் அப்போ வளைவாக எங்கே இருக்கோ அங்கே எல்லாத்துலேயுமே இந்த பைங்கிறது வரும். அடுத்து இன்னொன்று பேசிக்காக தெரிஞ்சுக்கிறது, பையோட மதிப்பு என்ன சொல்லலாம்னா விட்டத்தை விட அதிகம் அப்படிங்கிற சொல்லலாம். இப்போது உங்களுக்கு இந்த டயக்ராம்லேயே நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. அதான் நிறைய இதுலயே வந்து வீடியோவிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த ஒரு விட்டம் இந்த ஒரு அளவு இருக்குது அப்படின்னா விட்டம் வந்து சுற்றளவில் பார்த்தீங்க அப்படின்னா விட்டத்தை விட கொஞ்சம் அதிகம் அப்படிங்கிறதான் இங்கே பார்க்குறோம். இப்போது இந்த அளவு என்ன இருக்கோ அதே இது இங்கே 3 அளவுகளை வச்சு கொஞ்சம் மீதி இருக்கும். அப்போது விட்டத்தை விட அதிகம் அப்படிங்கிற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, சுற்றளவுங்கிறது விட்டத்தோட 3 மடங்கை விட அதிகம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து பின்னாடி உங்களுக்கு தியரிட்டிக்கல் பாயிண்ட்டாகவே சொல்லியிருப்பாங்க, அதை நம்ம உண்மையான பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபார்முலா பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு சுற்றளவு வச்சு ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம ஃபார்முலாவை பொறுத்த வரைக்கும் என்ன ஷேப்பு, இப்போ எக்ஸாம்பிள் சுற்றளவு அப்படிங்கிற போது 2πr நம்ம எடுத்துக்கிறோம். அதே போல் பரப்பளவு அப்படின்னா πr² நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ என்ன ஷேப்பு, அதற்கான ஃபார்முலா என்ன அப்படிங்கிற நம்ம நோட் பண்ணுறோம். அடுத்து அந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன தேவை, இப்போ சர்க்கிள்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரே ஒரு வேல்யூ தெரிஞ்சாவே போதும். அந்த சர்க்கிளோட ரேடியஸ் வேல்யூ தெரிஞ்சாவே போதும், அதோட சுற்றளவு கண்டுபிடிச்சிடலாம். அதே போல் அதோட பரப்பளவும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுதான். அப்போ நீங்கள் கேள்விகளில் அதோட ரேடியஸ் டைரெக்டாக கொடுத்துருக்காங்களா இன்டைரக்டாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்கணும். இப்போ அதுபடி நீங்கள் பார்க்கும்போதே பாருங்கள், இப்போ படத்தில் உள்ள வளையலின் சுற்றளவை காண்க கேட்குறாங்க. நீங்கள் படத்திலே கவனிக்கும்போது அதோட ரேடியஸ் என்னன்னு கவனிச்சிடணும், 6 சென்டிமீட்டர். இதில் பை வேல்யூ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வட்டத்தோட சுற்றளவுனா 2πr நம்ம அப்ளை பண்ணுவோம். அப்போது 2π இன்ட்டு ஆக்சுவலாக இங்கே வந்து உங்களுக்கு விட்டம் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க இன்டெரக்டாக. நம்ம படத்தை மட்டும் வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம மாற்றி தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ இங்கே ரேடியஸ் வேல்யூ தான் 6 கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் இல்லை, அது நம்ம டி வேல்யூ தான் 6 அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்போ டி வேல்யூ 6 சென்டிமீட்டர் அப்படின்னா ஆர் வேல்யூ இதில் பாதி 3 சென்டிமீட்டருங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 3ங்கிறத நம்ம அப்ளை பண்ணிடுறோம். அடுத்து இப்போ 2 இன்ட்டு பை வேல்யூ 3.14 இன்ட்டு 3. இப்போ நீங்கள் 3 2ஐயும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 6, இதோட நீங்கள் 6 மல்டிபிள் பண்ணிடலாம். 6 நாங்கள் 24, 6 நாங்கள் 24க்கு 4, பேலன்ஸ் 2, 1 6 8, அடுத்து 3 18, 12.84. இதான் அதற்கானது. இது அப்ராக்சிமேட் வேல்யூ தான், ஏன்னா இதுவே ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ தான். ஸோ நம்ம கிடச்சிருக்க ஆன்சரும் அப்ராக்சிமேட் வேல்யூ தான். ஆப்ஷனில் இது ரவுண்ட் அப் பண்ணி கேட்குறாங்க, அதெல்லாம் எப்படி கேட்குறாங்களோ அதுபடி நம்ம மாற்றிக்கலாம். ரொம்ப சிம்பிளானதான். இப்போ அடுத்ததில் டைரெக்டாகவே ஆர் என்ன அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஆர் 14 சென்டிமீட்டர், அதாவது சுற்றளவு கேட்குறாங்க. நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ண போகிறோம், 2πrல சப்ஸ்டிட் பண்ணிடுறோம். எப்பயுமே 2D கான்செப்டில் என்ன சொல்லியிருக்கேன், என்ன ஷேப்பு, என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, அதற்கான ஃபார்முலா என்ன, ஃபார்முலாவுக்கு தேவையானது என்ன, இதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னாவே அழகெல்லாம் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ ஆர் வேல்யூ 14 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. 2 இன்ட்டு பை வேல்யூ மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணுவோம்னா மேனுவலாக கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா 22/7 தான் நம்ம போட்டுக்குவோம். இப்போ 22/7 இன்ட்டு ஆர் வேல்யூ 14. ஸோ சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா 2 கிடைக்கும். 2 4, 4 இன்ட்டு 22 88. ஸோ 88 தான் அதுக்கான ஆன்சர். இந்த மாதிரி இருக்கும். இனி உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டானது, இப்போ சுற்றளவு கொடுத்து அதோட ஆரம் மற்றும் விட்டம் கேட்குறாங்க. அப்போது வட்டத்தோட சுற்றளவுக்கான ஃபார்முலாவோட இதை ஈக்குவேட் பண்ணிடுவோம் 132ன்ட்டு. அடுத்து ஆர் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னாவே அதை நம்ம 2rன்னு பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு விட்டம் கிடச்சிரும். இப்போ இதில் 2 இன்ட்டு பை வேல்யூ 22/7 இன்ட்டு ஆர் ஈக்குவல் டு 132. இப்போ நம்ம 14 அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 2 11 22, 1 11 11, மீதி 2 வரும். அப்போ 22 வேல்யூ வருதுன்னா அடுத்தது 1 2, இங்கே 6 12, மறுபடியும் 1 2, 2 6. இப்போ இந்த டிவைடில் இருக்க 7 இந்த சைடு போணுச்சு அப்படின்னா மல்டிபிளாக மாறும். அப்போ ஆரோட வேல்யூ முவேலா 21. ஸோ ஆரம் வேல்யூ ரேடியஸ் வேல்யூ 21 நம்ம கண்டுபிடிச்சிடணும். இதுலேருந்து 2r என்ன, இதை அப்படியே டபுள் பண்ணிக்க வேண்டியதான். டபுள் பண்ணோம்னா 42 கிடைக்கும். இது அதற்கான ஆன்சர். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இதுக்கான ஆன்சர்லாம் கண்டுபிடிக்கலாம். இனி டிஃப்ரெண்ட்டாக இருக்க கொஸ்டின், பயிற்சி கணக்கு, இதெல்லாம் நம்ம பார்க்கலாம்.
இது இந்த டைம் வச்சு கடிகார முள்ளோட அளவு வச்சே சொல்லியிருக்காங்க தான். ஸோ இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இந்த எத்தனை முறை சுற்றுது அப்படிங்கிற கான்செப்டில் கேள்வி இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த கொஸ்டினை பாருங்கள். ஒரு டிராக்டர் வண்டியின் சக்கரத்தின் ஆரம் 77 சென்டிமீட்டர் எனில் 35 முறை சுற்றும் போது கடக்கும் தொலைவை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு வட்ட வடிவ ஒரு சக்கரம் வந்து ஒரு டைம் சுற்றுது அப்படின்னா அதோட சுற்றளவு தான் மென்ஷன் பண்ணுவாங்க. இப்போ ஒரு முறை சுற்றுது அப்படின்னா அதோட சுற்றளவு தான் ஈக்குவல். அப்போ சுற்றளவுக்கான ஃபார்முலா என்ன? 2πr. இதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போது அங்கே எத்தனை முறை சுற்றுதோ அத்தனை முறையால் நம்ம மல்டிபிள் பண்ணோம்னா மொத்த தொலைவு கிடச்சிரும். இப்போ 35 முறை சுற்றிருக்கு அப்படின்னா 35 முறையாக நம்ம மல்டிபிள் பண்ணணும். இப்போ இதில் நமக்கு என்ன தான் இருந்தாலும் ஆர் வேல்யூ மட்டும் தேவையில்லை. ஆர் வேல்யூ மட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுங்கள். 2 × 22/7 இன்ட்டு ஆர் வேல்யூ 77 இன்ட்டு 35 ஸோ 35 அடுத்து நான் நோட் பண்ணுறேன். இப்போ இங்கே 11ன்னு வரும். இப்போ மல்டிபிள் பண்ண வேண்டிய நம்பர் என்ன? 2 × 22 இன்ட்டு 11 இன்ட்டு 35 இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணால் நமக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். இப்போ ஃபஸ்ட்டு இதை மல்டிபிள் பண்ணியிருப்பாங்க. இதை மட்டும் மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு 484 கிடைக்கும். இதுதான் ஒரு முறை சுற்றினதுக்கு இருக்கக்கூடிய தொலைவு. 484 சென்டிமீட்டர் ஒரு முறை சுற்றினதுக்கு இருக்கும். அப்போ 35 முறை சுற்றினதுக்கு எவ்வளோ வரும்? இந்த 16,940 வரும். இதான் அதற்கான ஆன்சர். இந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது ஆல்ரெடி நம்ம செவ்வகம் சதுரம்லேயே நம்ம பார்த்ததான். முள்வேலி அமைக்க அப்படின்னு சொன்னால் அதோட சுற்றளவு குறிக்கும். அதோட சுற்றளவு குறிக்கும். அதே இது செப்பனிட அப்படின்னு சமப்படுத்த அப்படின்னு சொன்னால் அதோட பரப்பளவை குறிக்கும். இதுதான் நம்ம ஆல்ரெடி பார்த்ததான். இப்போ இங்கேயும் பாருங்கள், ஒரு விவசாயி 420 மீட்டர் ஆரமுள்ள வட்ட வடிவில் அமைந்திருக்கும் கோழிப்பண்ணையை சுற்றி முள்வேலி அமைக்க விரும்புகிறார். அவர் 1 மீட்டருக்கு ரூபாய் 12 வீதம் செலவாகும் எனில், அவரிடம் 30,000 உள்ளது எனில் அவரது பண்ணைக்கு முள்வேலி அமைக்க இன்னும் எவ்வளோ பணம் தேவைப்படும்? சரி தான், ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், மொத்தம் எவ்வளோ பணம் தேவைப்படுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். முள்வேலி அமைக்கலாம் சுற்றளவு தானே. அப்போது 2πr இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஆரம் வேல்யூ அவங்க கொடுத்துட்டாங்க 420 மீட்டர்ன்ட்டு. அப்போது 2 × π வேல்யூ 22/7 இன்ட்டு ஆர் வேல்யூ 420 மீட்டர். ஸோ அடிச்சு கொடுங்க. மோஸ்ட்லி 7ஆல் கீழே டிவைடில் 7 வந்தனால 7ஆல் அடியார மாதிரி தான் நம்பர் இருக்கும், 60. இப்போ இதை மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? 0 மட்டும் தனியாக வச்சுருங்க. 6 12. அப்போ 22 12. இதை மல்டிபிள் பண்ணோம்னா 2 4 2 4 ஒரு 2 2. அப்போது 4 6 2 264. இந்த 0 சேர்த்தோம் அப்படின்னா 2640. இதுதான் வேல்யூ ஒரு சுற்றுக்கு அமைக்கக்கூடிய அந்த மொத்த சுற்றளவு 2640 மீட்டர். அப்போ 1 மீட்டருக்கு 12 ரூபான்னு சொல்லிட்டாங்கல்ல. இங்கேயும் மீட்டர் இருக்குது, இதுவும் மீட்டர். ஸோ அதையும் நல்லா கவனிச்சுக்கணும். அப்போது நம்ம 2640ஓட 12 மட்டும் மல்டிபிள் பண்ணால் மொத்தம் ஆகக்கூடியது 31,680. அவர் கையில் இருந்தது 30,000 மட்டும்தான். அப்போ இந்த 30,680ல் 30,000 போணுச்சுன்னா பேலன்ஸ் 1,680 தான் அவருக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படும். இதுதான் அதற்கான ஆன்சர். இந்த மாதிரி நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து கூட்டு வடிவங்கள் கேட்டிருப்பாங்க. இப்போ பாருங்கள், அடுத்தடுத்து நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். எதையுமே நான் மோஸ்ட்லி என்னென்ன மாடல் வருமோ எல்லாமே தான் உங்களுக்கு கிளாஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஸோ நல்லா அதை கவனிங்க. இப்போது இங்கே கேள்வி என்னன்னு பாருங்கள். இந்த மாதிரி கூட்டு வடிவம் கொடுத்து தான், ஏன்னா அந்த டெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி கூட்டு வடிவங்கள் கொடுத்து தான் அதிகமாக கேள்வி கேட்குறாங்க. இப்போ இந்த ஷேப்பை நீங்கள் கவனிக்கணும். ஒரு உருவத்தில் செவ்வகத்தின் ஒவ்வொரு பக்கங்கள் மீதும் அமைந்த அரைவட்டங்களின் சுற்றளவை கணக்கிட வேண்டும். அரைவட்டங்களோட சுற்றளவு தான். இப்போது இவ்வுருவம் 2 வெவ்வேறு அளவுள்ள அரைவட்டங்களால் உருவாக்கப்பட்டது. அந்த அரைவட்டங்களின் விட்டங்கள் 7 சென்டிமீட்டர் மற்றும் 14 சென்டிமீட்டர். இப்போ இதோட சுற்றளவு காண்க அப்படின்னு தான் கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த படம் கொடுத்து இதோட சுற்றளவு காண்க அப்படின்னு தான் கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து இது 14 மீட்டரா, அப்போது உங்களுக்கு இந்த ஒரு அரைவட்டம் 14 மீட்டர், அதே போல் இந்த ஒரு அரைவட்டமும் 14 மீட்டர். இது ரெண்டுமே ஒரே அளவு தான். அப்போ இந்த அரைவட்டத்தை மேலே இருக்க அரைவட்டத்தையும் கீழே இருக்க அரைவட்டத்தையும் சேர்த்திங்கன்னா ஒரு முழு வட்டம் கிடச்சிரும். அந்த வட்டத்தோட விட்டம் 14 சென்டிமீட்டர். அப்போ அதோட ரேடியஸ் என்ன இருக்கும்? 7 சென்டிமீட்டர் தானே இருக்கும். அப்போ இந்த இதோட சுற்றளவு அழகாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். என்ன கண்டுபிடிச்சலாம்? இப்போ C = 2πr. இதை வச்சு
இந்ததோட சுற்றளவு இந்த அளவும் நம்ம கண்டுபிடிச்சலாம். ஃபஸ்ட் நம்ம அவுட்லைன் சுற்றளவுனா எதை கண்டுபிடிக்கணும், இங்கேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா இங்கே, அடுத்து இங்கே, அடுத்து இங்கே, அடுத்து இங்கே, இதுதான் இந்த க்ரீன் கலரில் நோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இதுதான் நமக்கு தேவை. ஆனால் நான் என்ன பண்ண போகிறேன், வட்டத்தோட சுற்றளவு அப்படின்னாவே நம்ம என்ன கண்டுபிடிச்சோன்னு அர்த்தம், இதையும் நம்ம கண்டுபிடிச்சோன்னு அர்த்தம். பாருங்கள் 2 இன்ட்டு பை வேல்யூ 22/7 இன்ட்டு ஆர் வேல்யூ நம்ம 14லேருந்து 7ன்னு கண்டுபிடிச்சோம். இப்போ இதை அடிச்சு கொடுங்க, நமக்கு 44ன்னு கிடைக்கும். அப்போ இந்த வேல்யூ 44. அதே போல தான் நீங்கள் இங்கே கவனிச்சிங்க அப்படின்னா இதிலேருந்து இதுவும் அப்போது இதை நீங்கள் 2 சின்ன வட்டம், இப்போ இந்த சைடு ஒரு அரை வட்டம், இந்த சைடு ஒரு அரை வட்டம், இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த சின்ன வட்டத்துக்கான சுற்றளவே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதில் நீங்கள் பார்க்கும்போது விட்டம் 7 சென்டிமீட்டர். அப்போ மொத்தத்துக்கே விட்டம் எத்தனை 7 சென்டிமீட்டர். நீங்கள் 7ல் பார்த்தீங்கன்னா 3.5 உங்களுக்கு ஒருவேளை புள்ளியில் வந்துச்சு அப்படின்னா கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலா என்ன 2πr அப்படிங்கிற இடத்துல நம்ம என்ன சொல்லியிருக்கோம், பை டி யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன்ல. அப்போ அதவே நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். அப்போ 22/7 இன்ட்டு டி வேல்யூ 7 தானே, அதே அப்ளை பண்ணலாம். அப்போ இந்த 7 அடித்தா அடியாயிரும். அப்போ இங்கே சின்ன வட்டத்துக்கான சுற்றளவு என்ன ஒரு 22ன்னு வரும். அப்போ 22ங்கிறது எந்த அளவு, இந்த பாதி அளவும் இந்த பாதி அளவும் சேர்த்தாவே நம்மளுக்கு சுற்றளவு கிடச்சிரும். அப்போ இது ரெண்டையும் கூட்டினா 44ஐயும் 22ஐயும் கூட்டினா நமக்கு 66ன்னு கிடைக்கும். 66 தான் இந்த மொத்த முழு உருவத்துக்கான சுற்றளவு. ஸோ ஆன்சர் 66 தான் இதற்கான சரியான ஆன்சர். இதுதான் நீங்கள் அரை வட்டம்னு நினைக்காம 2 ஒரே சைஸில் உள்ள 2 அரை வட்டத்தை ஜாயின் பண்ணோம்னா முழு வட்டம் கிடச்சிரும். அதனால உங்களுக்கு நீங்கள் அரை வட்டம்ன்ட்டு ஃபார்முலாவை மாடிஃபை பண்ணி எதுவும் பண்ண தேவையில்ல. இந்த 2 அரை வட்டத்தையும் சேர்த்துருங்க, முழு வட்டமே கிடச்சிரும். அதே போல் இந்த அரை வட்டத்தையும் சேர்த்தாலும் முழு வட்டமே கிடச்சிரும். அப்போ 2 வட்டத்துக்கான சுற்றளவு கண்டுபிடிச்சோம் அப்படின்னாவே இவங்க கொடுத்துருக்க இந்த ஷேப்புக்கான சுற்றளவு நம்மளுக்கு கிடச்சிரும். ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளானதான். அதே போல் தான் மற்றது. இப்போ கால் வட்டம்னு கேட்டிருக்காங்க. இப்போது அரை வட்டத்துக்கான சுற்றளவு நான் சொல்லிடுறேன். இதை ஒருவேளை இந்த மாதிரி கொடுத்து இதோட சுற்றளவுன்னு கேட்டாங்க அப்படின்னா நம்ம எப்படி நோட் பண்ணுங்கிற சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இதில் நீங்கள் என்ன வேல்யூ நோட் பண்ணணும் அப்படின்னா 2πrல பாதி தான் இருக்கும். ஏன்னா முழு வட்டத்தில் பாதி தானே அரை வட்டம். அப்போ முழு வட்டத்துக்கான சுற்றளவில் பாதிக்கும் போது /2ன்னு போடுவீங்க. ப்ளஸ் இங்கே ஒரு ரேடியஸ் இருக்கும், இங்கே ஒரு ரேடியஸ், இதை ரெண்டையும் சேர்த்தோம்னா 2r 2 ரேடியஸ். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அரை வட்டத்துக்கான சுற்றளவே கிடைக்கும். ஓகே, உங்களுக்கு அந்த ஃபார்முலா சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ இங்கே நீ மாடிஃபை பண்ணிங்க அப்படின்னா இந்த 2 கேன்சல் ஆயிரும். சி வேல்யூ πr + 2r. இதில் எது காமனாக இருக்குது, r காமனாக இருக்கா. அப்போ r இன்ட்டு π + 2 இதுதான் சர்க்கம்ஃபரன்ஸ், அதாவது அரை வட்டத்துக்கான சுற்றளவு. அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஃபார்முலாவை மாடிஃபை பண்ணிக்கலாம். ஒன்று இப்படியே கூட வைக்கிறதா வச்சுக்கலாம், அல்லது இந்த மாதிரி கூட நீங்கள் நோட் பண்ணிடலாம். r இன்ட்டு π + 2, அதாவது π + 2 இன்ட்டு r இப்படியும் கூட நீங்கள் வச்சுக்கலாம். அதே இது கால் வட்டங்கிற போது கால் வட்டத்தை நல்லா கவனிங்க. கால் வட்டம் அப்படின்னா இதுதான் நமக்கு கிடச்சிருக்கும். ஒரு முழு வட்டத்தில் கால் பங்கு தான். அப்போ முழு வட்டத்தோட சுற்றளவு 2πr. 2πrல கால் பகுதி தான். அதனால் /4 நோட் பண்ணுறோம். இங்கேயும் என்ன கிடைக்கும், இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது இது மட்டும் தான் கண்டுபிடிச்சோம். ஆனால் என்ன கிடைக்கணும், இதுவும் ஆர் வேல்யூ தான், இதுவும் ஆர் வேல்யூ தான். இதையும் கூட்டினா தான் மொத்தத்துக்கு இந்த கால் வட்டத்தோட சுற்றளவே கிடைக்கும். அப்போ இங்கே 2 r இருக்குல்ல, இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் நீங்கள் மாடிஃபை பண்ணீங்க அப்படின்னா 2 அடிச்சு கொடுத்தா இங்கே டிவைடில் 2ன்னு இருக்குமா. அப்போ சியோட வேல்யூ πr/2 ப்ளஸ் இங்கே 2r அப்படின்னு இருக்கும். இப்போ இதுலேயும் நம்ம என்ன பண்ண போகிறோம், r மட்டும்தான் காமனாக எடுக்க போகிறோம். அப்போ r காமனாக எடுத்தால் π/2 + 2 இதுதான் இருக்கும். அங்கே π + 2 இந்த மாதிரி இருக்கும், வெளியில் r காமனாக இருக்கும். இங்கே π/2 + r + 2ன்னு இருக்கும். இதுதான் கால் வட்டத்துக்கான சுற்றளவு. கால் வட்டத்துக்கான சுற்றளவு இதுதான். நீங்கள் அந்த முழு வட்டத்துக்கான வேல்யூவில் இருந்து இப்படி தான் நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கணும். ஸோ இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பின்னாடி அடுத்தடுத்தது கூட உங்களுக்கு வரலாம், அதாவது வேறு ஸ்டாண்டர்ட் கூட வரலாம், நோட் பண்ணிக்கோங்க. இங்கே மெயினாக வட்டம் கான்செப்டே நிறையா சொல்லியிருப்பாங்க. இப்போ இங்கே பாருங்கள், இவங்க இந்த ஷேப்பை கொடுத்துட்டு இந்த பிங்க் கலரில் இருக்குங்களே, இதோட இந்த கால் வட்ட பகுதி தான், அதாவது ஒரு முழு வட்டத்தை
4 சமபாகமாக பிரிச்சுட்டு ஒரு கால்வட்டத்தோட சுற்றளவு மட்டும் கேட்டிருக்காங்க. அதனால் என்ன பண்ணியிருக்கோம், இப்போ இது ரேடியஸ் வேல்யூ 14. இப்போ இந்த இதில் நீங்கள் ஃபார்முலா படி நீங்கள் பார்க்கும்போது 1/2 × 2πr இந்த வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. 22 சென்டிமீட்டர்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதுக்கு அடுத்தது வட்டத்தோட ஆரம்லாம் நோட் பண்ணியிருப்பாங்க. இப்போ 2 ஆர் இருக்குல்ல, இங்கே ஒரு 14 இங்கே ஒரு 14. அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரே வேல்யூவா r × π/2 + 2 நம்ம நோட் பண்ணிட்டோம். இப்போ இதை நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள், டேரெக்டாக உங்களுக்கு 50ங்கிறதே கிடச்சிரும். r வேல்யூ 14, π வேல்யூ 22/7 ÷ 2 ப்ளஸ், அதாவது இங்கே +2ன்னு இருக்கும். ஓகே. இப்போ இந்த 7 ஈக்குவல் இந்த டிவைடில் இந்த சைடு கொண்டு வந்தோம் அப்படின்னா 7 × 2ன்னு மாறும். 7 × 2ன்னு மாறும் பாருங்கள். அப்போது சி வேல்யூ = 14 × 22/14 + 2ன்னு இருக்கும். அடுத்ததை பாருங்கள், 14 இங்கே எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 14 தான் நம்ம எடுப்போம். அப்போ மேலே 22 அப்படியே வரும். இந்த வேல்யூ 14 × 2 28. இப்போ என்ன ஆகும் பாருங்கள், இந்த 14 இந்த 14 கேன்சல் ஆயிரும். உள்ளே இருக்க வேல்யூ மட்டும் ஆட் பண்ணால் 22 + 28 50ன்னு உங்களுக்கு கிடைக்குதா? 50ன்னு உங்களுக்கு கிடைக்குதா? ஸோ நான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான், நீங்கள் தனித்தனியாக கண்டுபிடிச்சி ஒவ்வொன்றா நீங்கள் ஆட் பண்ணுறதாலும் பண்ணிக்கோங்க, அல்லது நான் சொன்னிருக்க ஃபார்முலாவும் நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுதான் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகே. இப்போ இதில் ஒரு பாயிண்ட் நான் சொல்லணும்னு நினச்சேன். அந்த பாயிண்ட் என்னன்னு பார்க்குறேன். ஸோ இந்த பாயிண்ட்டு தான் அது. என்ன அப்படின்னா, நல்லா கவனிங்க, நம்ம டிஃப்ரெண்ட் ஷேப்லாம் மூடிய உருவங்கள் நம்மளாம் பார்த்துருக்கோம். என்ன, சதுரம் பார்த்துருக்கோம், செவ்வகம் இந்த மாதிரி பார்த்துருக்கோம், அதே போல் வட்டம் பார்க்குறோம். இப்போ இதில் சமபரப்புள்ள அனைத்து மூடிய உருவங்களிலும் வட்டம் தான் மிக குறைந்த சுற்றளவு உடையது. இதில் இந்த எல்லாத்துக்குமே சமமான பரப்பளவு இருந்தாலுமே கூட, அது அந்த மாதிரிலாம் இருக்கும், சமமான பரப்பளவு இருந்தாலுமே கூட சுற்றளவு இதில் மூடிய உருவங்களில் வட்டத்துக்கு தான் மிக குறைந்த அளவாக இருக்கும் இந்த பாயிண்ட்டு. ஸோ தியரிட்டிக்கல் பாயிண்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சமபரப்புள்ள அனைத்து மூடிய உருவங்களிலும் எதுக்கு மிக குறைந்த சுற்றளவு இருக்கும், பரப்பளவு சமமாக இருந்தாலும் சுற்றளவு குறைவாக தான் இருக்கும். எதுக்கு? வட்டம். அப்போது இந்த பாயிண்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதை நான் சொல்லணுன்ட்டு இருந்தேன். ஓகே. இப்போ நீ பயிற்சி கணக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சுற்றளவு சம்மந்தமாக பயிற்சி கணக்குகள் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ எல்லாம் சிம்பிளானதான், டேரெக்டாக நம்மளுக்கு ஆர் வேல்யூ கொடுத்துருந்து என்னென்ன கேட்குறாங்களோ டேரெக்டாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஆரம் 15 கொடுத்துட்டு சுற்றளவு கேட்டாங்கன்னா 2πr நம்ம நோட் பண்ணோம்ல, அப்போ 2 × 22/7 × 15ன்னு இருக்கும். இப்போ இந்த நம்ம நோட் பண்ணுவோம். 15 × 2 30ன்னு வரும். அப்போ 22/7 × 30. இதில் உங்களுக்கு முழுசாக கேன்சல் ஆகாது. அப்போ நீங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணணும், இதையும் நீங்கள் மல்டிபிள் பண்ணிடணும். அப்போ என்ன வரும், 0 6 6 660/7. இதை அடித்து கொடுங்க. இங்கே 9 7 63, பேலன்ஸ் 3 வரும். 30னா 4 7 28, பேலன்ஸ் 2. அப்போ ஒரு பாயிண்ட் வச்சுட்டு அங்கே 0 சேர்த்துக்கலாம். 20னா 2 டைம்ஸ், அப்போ 94.2. இந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். எல்லாம் சிம்பிளானது தான். நீ அடுத்து ஒவ்வொன்றா யோசிக்கிற அளவுக்குள்ள கொஸ்டின்ஸ் உங்களுக்கு நான் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள், 5வது கொஸ்டின். ஒரு மாட்டு வண்டி சக்கரத்தின் விட்டம் 1.4 மீட்டர். அது 150 முறை சுழலும் போது கடக்கும் தொலைவை காண்கன்னு கேட்குறாங்க. இப்போ ஒரு சுற்றளவு அப்படின்னா 2πr. இதில் 150 முறை சுற்றுது அப்படின்னா 150 மல்டிபிள் பண்ணிட வேண்டியதுதான். ஆர் வேல்யூ உங்கள் விட்டம் தான் 1.4 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போது விட்டம் என்ன, 0.7 மீட்டரா? 0.7 மீட்டரை நம்ம 7/10ன்னு போட்டுக்கலாம். 7/10 மீட்டர்னு போட்டுக்கலாம். இதுதான் ரேடியஸ். ஸோ எப்படி நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேங்கிறத நல்லா கவனிங்க. இந்த இதை தான் நீங்கள் கவனிக்கணும். இப்போ 2 × 22/7 × 7/10. நான் ரேடியஸ் வேல்யூ என்ன பண்ணிட்டேன், 7/10 நோட் பண்ணிட்டேன். × 150. டேரெக்டாக நீங்கள் சிம்பிளை பண்ணிடலாம். இந்த 7 கேன்சல் ஆயிரும். இந்த 0 கேன்சல் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இனி நமக்கு தேவையானது என்ன வரும், 15 × 2 30, 30 × 22 660. இதுதான் மொத்த தொலைவு. புரிஞ்சுங்களா? ஸோ இதுதான் நீங்கள் சின்ன கன்வர்ஷன் தான் நீங்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இப்போ அடுத்த கேள்வி பாருங்கள். ஸோ அடுத்தடுத்தது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம்.
பாருங்கள், ஒரு விளையாட்டு திடலில் 350 மீட்டர் விட்டத்துடன் கூடிய ஒரு வட்டவில் உள்ளது. ஒரு ஓட்டப்பந்தய வீரர் அத்திடலை 4 முறை சுற்றி வருகிறார் எனில் அவர் கடந்த தொலைவை கணக்கிடுங்க. ஸோ இப்போ இதுலேயும் வந்து கடந்த தொலைவு அப்படிங்கிறம்போது, அதாவது டிஸ்டன்ஸ் இந்த மாதிரி இருக்கும்போது நான் டினா டயமீட்டர்னு நினச்சிடக்கூடாது. ஸோ ஒரு சுற்றளவு இது 2πr, இதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் ஒரு 4 முறை சுற்றினதுக்கான தொலைவு கிடச்சிரும். இப்போ 2 இன்ட்டு பை வேல்யூ, நீங்கள் பை வேல்யூ இந்த இது தனியாக நோட் பண்ணுறதுக்கு பதிலாக விட்டம்னு கொடுத்துட்டாங்கல்ல, விட்டம் கொடுத்ததுனால நான் இதை டீனே எடுத்துக்கிறேன். டி 350. அப்போ ஃபார்முலா எப்படி மாடிஃபை பண்ணலாம்? 2πrங்கிறப்பெல்லாம் பை டி இன்ட்டு 4 நம்ம எடுத்துக்கலாம்ல. அப்போ பை வேல்யூ 22/7, டி வேல்யூ 350 இன்ட்டு 4 படிச்சு கொடுங்க. 1 7 7 55, அப்போ 50ன்னு வருதா? ரைட். அடுத்து 50 இன்ட்டு 4 200, 200 இன்ட்டு 22, 200 இன்ட்டு 22 அப்படிங்கிறம்போது 4400. இது அதற்கானது. ஸோ நீ ஃபாஸ்ட்டாகவே மனக்கணக்காகவே கொஞ்சம் கொஞ்சமெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறேன்னா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், கம்பி கான்செப்டில் 7வது கொஸ்டின் பாருங்கள். 1320 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு கம்பி 7 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டங்களாக மாற்றப்படுகிறது எனில் எத்தனை வட்ட கம்பிகளை உருவாக்க முடியும்? இப்போது 7 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டங்களாக மாற்றப்படுதுன்னு சொல்லிட்டாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு வட்டத்துக்கே எத்தனை தொலைவு தேவைப்படுது, எவ்வளவு சுற்றளவு இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா இப்போது ஒரு பெரிய இவ்வளவு சென்டிமீட்டர் நீளமுள்ள கம்பியை நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ண போகிறோம். கட் பண்ணி அதை வளைச்சி ரவுண்டாக நம்ம மாற்ற போகிறோம். இதுதான் ஆக்சுவலாக நடக்க போகுது. அப்போது ஒரு வட்டம் ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ சுற்றளவு தேவை, அதாவது இந்த 7 சென்டிமீட்டர் ஆரம்பில் வட்டமாக மாற்றுறதுக்கு எவ்வளோ சுற்றளவு தேவை, அதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், 2πr இதை அப்ளை பண்ணி 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு ஆர் வேல்யூ இந்த 7 தான். அப்போது 7 அப்ளை பண்ணுறோம். இந்த 7 கேன்சல் ஆயிரும், 44ன்னு கிடைக்கும். அப்போ ஒரு வட்டத்துக்கு வந்து சுற்றளவு எவ்வளோ இருக்கணும், 44 சென்டிமீட்டர் இருக்கணும். அப்போது நம்ம பீஸாக கட் பண்ணுறது ஒரு கம்பியோட பீஸ் எவ்வளோ இருக்கணும், 44 இருக்கும். இப்போ மொத்தத்துக்கு 1320 இருக்குன்னா 1320 நம்ம 44ஆல் டிவைட் பண்ணோம்னா மொத்தத்துக்கு எவ்வளவு பீஸ் வரணும், கம்பியோட நீளம் எவ்வளோ வரணும், அதை நம்ம ரவுண்டாக மாற்றி 7 சென்டிமீட்டர் ஆரம்பில் வட்டமாக நம்ம மாற்றிக்கலாம். இப்போ அடிச்சு கொடுங்க. 4ஆல் அடிச்சு கொடுத்தீங்கன்னா 11, இங்கே முன்னாங்க 12, பேலன்ஸ் 1 மறுபடியும் முன்னாங்க 12. இப்போ அடிச்சு பாருங்கள் 30ன்னு வருமா? ஸோ 30 தான் இதற்கான ஆன்சர். மொத்தம் 30 பீஸாக நீங்கள் கட் பண்ணணும். அது அதிலிருந்து அப்படியே வட்டங்களாக நம்ம உருவாக்கிடலாம். 30 வட்டங்களை உருவாக்கிடலாம். 7 சென்டிமீட்டர் தான் அதற்கான ரேடியஸ் இருக்கும். இதுதான் அதுக்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? பாருங்கள் 8வது கொஸ்டின் பாருங்கள். ஸோ நான் இதில் ஒவ்வொன்றுமே உங்களுக்கு ரொம்ப தெளிவாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதையும் நான் ப்ராக்டிஸ் பண்ணியே காமிக்கிறேன். ஸோ நல்லா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்து 63 மீட்டர் ஆரமுள்ள வட்டவில் ஒரு ரோஜா தோட்டம் உள்ளது, வட்ட வடிவில். அதன் தோட்டக்காரர் மீட்டருக்கு ரூபாய் 150 வீதம் செலவு செய்து அத்தோட்டத்திற்கு வேலி அமைக்க விரும்புகிறார் எனில் அதற்காக மொத்த செலவை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் அமௌண்ட்டு கான்செப்ட் தான். இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம், வேலி அமைக்குன்னு சொன்னனால சுற்றளவு தான் நம்ம பார்க்க போகிறோம். சுற்றளவுக்கு தேவையான ரேடியஸும் இங்கே இருக்குது. அப்போது C = 2πr 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு ஆர் வேல்யூ 63 அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 9ன்னு வரும். இப்போது 32 18, 22ஐயும் 18ஐயும் மல்டிபிள் பண்ணணும். 8 16 6, பேலன்ஸ் 1, 16 1 17, 2 2. இப்போது 6 9 3 396ன்னு இருக்கா? மொத்தத்துக்கு 396 மீட்டர். ஓகே, இது மீட்டர், சாரி மீட்டர் ஸ்கொயர் மீட்டர். இப்போ இங்கேயும் 1 மீட்டருக்கு தான் 150 சொல்லிட்டாங்க. அப்போ 396 மீட்டருக்கு இன்ட்டு 150 பண்ணோம்னா நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். இப்போது 0 அப்படியே வச்சுருங்க. நம்ம என்ன மல்டிபிள் பண்ண போகிறோம், 396ஐயும் 15ஐயும் மல்டிபிள் பண்ண போகிறோம். அப்போ ஆரஞ்சா 30, பேலன்ஸ் 3, 35 45 3 48 8, பேலன்ஸ் 4, அடுத்து 15 15 19, அடுத்து 1 6 6 1 9 9 1 3 3. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 0 14 4, பேலன்ஸ் 1, 19 9, பேலன்ஸ் 1, இது 5ன்னு கிடைக்கும். இந்த 0வை லாஸ்ட்டில் நம்ம சேர்த்துக்கலாம். அப்போது 59,400 அப்படிங்கிறதான் இதற்கான
ஆன்சர் 59,400. இந்த மாதிரி தான் நம்ம இதற்கான ஆன்சர்லாம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். 59,400ங்கிறது. ஸோ பாருங்கள், நீங்கள் இந்த சுற்றளவு சம்மந்தமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிடுவீங்க. பாருங்கள், இப்போது நான் சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தியரி கான்செப்டில் ஒரு வட்டத்தின் சுற்றளவுங்கிறது எப்போதும் சுற்றளவுங்கிறது விட்டத்தில் 3 மடங்கை விட அதிகமாக இருக்கும். ஸோ விட்டத்தின் 3 மடங்கை விட அதிகம். இதுதான் எக்ஸாக்டாக 3 மடங்கு கிடையாது விட்டத்தோடது, விட்டத்தை விட. அப்போ இது நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா 3.14 இதுலையே நீங்கள் 3 மடங்குன்னு இருந்ததை விட கொஞ்சம் 0.14லாம் வந்திருக்கா, அப்போ இது 3 மடங்கை விட அதிகம், இப்படியும் தெரிஞ்சுக்கலாம். அல்லது 22/7 இதை நீங்கள் அடிச்சு கொடுத்தாலுமே உங்களுக்கு 3.14 சம்திங் தான் வரும். அப்போ இதில் இருந்தும் நீங்கள் இந்த விட்ட 3 மடங்கை விட அதிகங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது நீங்கள் பார்த்துருவீங்க. புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட்டு வட்டத்தோட பரப்பளவு. வட்டத்தோட பரப்பளவுக்கு நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், வட்டத்துக்கான பரப்பளவுக்கு πr². இதே இது அரை வட்டம்னு இருந்துச்சுன்னா, அரை வட்டத்துக்கான பரப்பளவுன்னு இருந்துச்சுன்னா இந்த முழு வட்ட பரப்பளவில் பாதி இதுதான். அடுத்தது கால் வட்டத்துக்கான பரப்பளவு அப்படின்னு கேட்டாங்கன்னா ரொம்ப சிம்பிளானதான், முழு வட்டத்தில் 4/1 தான். அப்போ /4 இதுதான் கால் வட்டத்துக்கான பரப்பளவு. இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃபார்முலா தெரிஞ்சிச்சு அப்படின்னாவே அது அழகாக மற்ற அதே ரிலேட்டடாக வரக்கூடியதுக்கு ஈஸியாக மாடிஃபை பண்ணிடலாம். இனி அது என்னென்ன கேள்வி கேட்டிருக்காங்களோ அதை பார்த்துக்கலாம். இங்கேயே வந்துட்டு என்ன தான் தேவை, ரேடியஸ் வேல்யூ தான் தேவை. ஸோ பார்த்துக்கலாம். அதான் வந்து அதுக்கான ஃபார்முலா பாருங்கள். இதில் வட்டத்தோட பரப்பளவுங்கிற போது ரேடியஸ் வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னே போதும். என்ன பண்ணுவோம், πr² நம்ம அப்ளை பண்ணிவிட்டு அவங்க என்ன பை வேல்யூ என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறாங்களோ சப்ஸ்டியூட் பண்ணிக்க வேண்டியதான். ரேடியஸ் வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது. சிம்பிளை பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். இது எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் தான், நீங்கள் பார்த்துக்குங்க. நம்ம எக்ஸசைஸ் ப்ராப்ளம் இல்லாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இல்லை அப்போ பாருங்கள், பரப்பளவு கொடுத்து வட்டத்தோட ஆரம் விட்டம் இவெல்லாம் கேட்பாங்க. நம்ம எப்பயும் போல் பரப்பளவுக்கான ஃபார்முலா வந்து இதுதான் அப்படிங்கிறத ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஈக்குவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே அடுத்தடுத்து நம்ம சிம்பிளை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் நம்ம சிம்பிளை பண்ணுறது தான் நமக்கு முக்கியமான ஒரு ட்ரிக்கு. இப்போ இதிலே நீங்கள் கவனிச்சிங்கன்னா 22ஆலே டேரெக்டாக அடிச்சு கொடுக்கலாம். பாருங்கள், ஓர் 22 இங்கேயும் ஓர் 22 24ல் 22 போனுச்சுன்னா பேலன்ஸ் 2 தான், 26 இருக்கும். 26லையும் ஒரே ஒரு 22 தான் இருக்குது, பேலன்ஸ் 4, அதில் 2 இருக்கும். அப்போ பாருங்கள், இங்கே டிவைடில் இருக்க 7 இந்த சைடு மாறும். அப்போ r² மட்டும் நமக்கு கிடைக்கும். r² வேல்யூ 112 × 7ன்னு கிடைக்கும். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 784. இப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா கவனிங்க. நான் ஆல்ரெடி ஸ்கொயர் வேல்யூ, க்யூப் வேல்யூ இதெல்லாம் நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த 784 எதோட ஸ்கொயர் வேல்யூ அப்படிங்கிறத ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ ஸ்கொயர் வேல்யூ ஒரு 1 ஸ்கொயர்லேருந்து 30 ஸ்கொயராவது படித்து வைங்க அப்படிங்கிற சொல்லியிருந்தேன். அது மாதிரி படித்து வச்சுருந்தீங்கன்னா இந்த ஆர் அப்படிங்கிறது, அதாவது ஆறுங்கிறது 784ங்கிறது 28ஓட ஸ்கொயர் வேல்யூ அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஃபாஸ்ட்டாக ஆர் வேல்யூ 28ங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் இதெல்லாம் தேவையில்லாத ஸ்டெப்பாக உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் ஆர் வேல்யூ 28ங்கிறத ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிக்க முடியாது. புரிஞ்சுங்களா? அப்போ கண்டிப்பாக ஸ்கொயர் வேல்யூ நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் ஈஸி. ஸோ அதை நீங்கள் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. நானும் எல்லா கிளாஸ்லையும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், மைண்டில் வச்சுக்கணும். ரைட். இப்போ ஆரம் வேல்யூ 28னா விட்டம் வேல்யூ 56. இது அப்படியே டபுள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதே போல் தான் அமௌண்ட்டையும் வச்சு சொல்லுவாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த செப்பனீடு அப்படின்னா பரப்பளவு தான். இப்போது இங்கே கொடுத்துருக்க டேட்டா கவனிங்க. 154 மீட்டர் சுற்றளவு கொடுத்துட்டு வட்டவுடைய பூங்கா இருக்குது, சுற்றி தோட்டத்துக்காக நடக்கிறாரு. ஆனால் செப்பனிடம் சதுர மீட்டருக்கு 25 சொல்கிறாங்க. மொத்த செலவு எவ்வளோ ஆகுன்னு சொல்கிறாங்க. இப்போது செப்பனிடம் வந்ததுனால πr² தான் அதுக்கான ஃபார்முலா. பரப்பளவு தான், நம்மளுக்கு ஆர் வேல்யூ தேவை. அந்த ஆர் வேல்யூ டேரெக்டாக கொடுக்காம சுற்றளவு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இந்த சுற்றளவு தான் 154 மீட்டர், இதுலேருந்து ஆர் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ 2 × 22/7 × r = 154. இதை நீங்கள் அழகாக 11ஆல் அடிச்சு கொடுக்கலாம். 2 11 22, ஓர் 11 11 பேலன்ஸ் 4. அப்போ 4 11 44. இப்போ ஓர் 2 7 2 14. அப்போ ஆர் வேல்யூ நீங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த 7 இந்த 7ன்னு இருக்குது, 7 7 49 டிவைடட் பை இந்த 2 ஈக்குவல் சேரும்போது டிவைடில் வரும். இப்போ ஆர் வேல்யூ நீங்கள் இந்த மாதிரி டெசிமல் மாற்றணும் அவசியமே இல்லை. டெசிமல் மாற்றாமல் ஆர் வேல்யூ இந்த 49/2ன்னே அப்படியே வச்சுருங்க. இதை எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண வேணாம்.
இப்போ நம்ம பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுல ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். பை வேல்யூ 22/7 இன்ட்டு ஆர் வேல்யூ பாருங்கள் 49/2 தானே, அதவே ஆர் ஸ்கொயருங்கிறனால மறுபடியும் ஒரு 49/2 நான் நோட் பண்ணுறேன். இதை நீங்கள் சிம்ப்ளை பண்ணீங்க அப்படின்னா 1 7 7 7 7 49 1 2 11 2 22. இதுக்கு மேலே நம்ம சிம்ப்ளை பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த வேல்யூலாம் நம்ம ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணிடணும். மல்டிபிள் பண்ண பின்னாடி நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ மல்டிபிள் பண்ணுங்கள் 77. அப்போ 49 இன்ட்டு 77 7 9 63க்கு 3 பேலன்ஸ் 6. அடுத்து 4 28 6 34. அதே வேல்யூ தான் இங்கேயே வரும் 343. எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 3 7 7 3ன்னு இருக்கும். இதை தான் நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 2ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா பாருங்கள் இங்கே 1 2 பேலன்ஸ் 1 17னா 8 2 16 பேலன்ஸ் 1 இங்கே வந்துடும். மறுபடியும் 8 2 16 பேலன்ஸ் 1 வரும். 1 வந்துச்சுன்னா 13 13ல் 6 2 12 பேலன்ஸு 1. அப்போ அது 0 சேர்க்குறோம்னா இங்கே பாயிண்ட் வச்சுக்க வேண்டியதான். அடிச்சு கொடுத்தா 5. அப்போது 1886.5 இதுதான் இதற்கான மீட்டர் ஸ்கொயர்ட் வேல்யூ. இப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்க, அமௌண்ட்டு 25 சொன்னதுனால இங்கே 25ஆல் நம்ம மல்டிபிள் பண்ணுறோம். மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு இந்த அமௌண்ட்டு கிடச்சிரும். இதுதான் அதற்கான ஆன்சர். ஸோ அப்போ டைரெக்டாக கொடுத்துருக்காங்களா இன்டைரக்டாக கொடுத்துருக்காங்களாங்கிறத நம்ம கவனிச்சுக்கணும். சரிங்களா? ஸோ இதுவும் நீங்கள் எக்ஸாம்பிள் கணக்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கூட்டு வடிவம் கணக்கெலாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதில் உங்களுக்கு பயிற்சி கணக்கு கவனிச்சிங்கன்னா பயிற்சி கணக்கு பாருங்கள். ஸோ பயிற்சி கணக்குலையும் இதே கான்செப்ட்லேயே உங்களுக்கு வரும். அழகாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். இப்போ இந்த 3வது கொஸ்டினை பாருங்கள். ஒரு பூத்தோட்டத்தின் மையத்தில் அமைந்த நீர் தெளிப்பான் வட்ட வடிவ பகுதியில் நீரை தெளிக்கிறது. நீர் தெளிக்கப்பட்ட பகுதியின் பரப்பளவு 1386 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் அதன் ஆரம் மற்றும் விட்டம் காண்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ மொத்தத்துக்கு பரப்பளவே 1386 சொல்லிட்டாங்க. அப்போ பை ஆர் ஸ்கொயரோட வேல்யூ இந்த 1386. இதில் இருந்து ஆர் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்போ பை வேல்யூ 22/7ன்னு போட்டுருங்க. ஆர் ஸ்கொயர்டு தான் நம்மளுக்கு கிடைக்கும். இங்கே 1386ஓட நம்ம சிம்ப்ளை பண்ணணும். அப்போது 11ஆல் அடிச்சு கொடுத்தா இங்கே 2 இங்கே 1 பேலன்ஸு 2 தானே. 28னா 2 டைம்ஸ் தான் வரும். பேலன்ஸ் 6 அப்போ 6 டைம்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு 2ஆல் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா இங்கே 6 இங்கே 3 63 வருமா. இப்போ ஆர் ஸ்கொயரோட வேல்யூ 63 இன்ட்டு 7. இந்த 7 இந்த சைடு போகும்போது மல்டிபிளாக மாறிடும். ஸோ இங்கே தான் நீங்கள் ஸ்மார்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஆர் ஸ்கொயரோட வேல்யூ இப்போ இந்த 63 நீங்கள் 9 இன்ட்டு 7ன்னு பிரிக்கலாமா. இன்ட்டு இந்த 7 அப்படியே நீங்கள் நோட் பண்ணிடுங்க. இப்போது ஆர் ஸ்கொயரோட வேல்யூ இப்போ 9ங்கிறது 3ஓட ஸ்கொயர் வேல்யூ தானே, அதனால் ஒரே ஒரு டைம் மட்டும் நோட் பண்ணுறேன். அடுத்து 2 7க்கு பதிலாக ஒரே ஒரு 7 நோட் பண்ணுங்கள். அவ்வளோதான். 21. அப்போ ஆர் வேல்யூ 21ங்கிறத ஈஸியாக நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க. அதில் வந்து விட்டம் கேட்டால் அப்படியே டபுள் பண்ணிக்க வேண்டியதுதான் 42. இந்த மாதிரி நீங்கள் அழகாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் பார்ப்போம். அடுத்து பாருங்கள் சுற்றளவு இந்த மாதிரி கேள்வி கொடுப்பாங்க. 4.9 மீட்டர் ஆரமுள்ள நீளமுள்ள ஒரு கயிற்றினால் ஒரு ஆடு கட்டப்பட்டுள்ளது எனில் ஆடு மேயக்கூடிய அதிகபட்ச பகுதியின் பரப்பளவை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ரொம்ப சிம்பிளானதான். இப்போ 6 இதில் எந்த கண்டிஷன் சொல்லலை, அது கயிறோட நீளம் தான் சொல்லியிருக்காங்க 4.9. அப்போ அதிகபட்சம்னா அது அப்படியே சுற்றி வந்து மேயலாம்ல. அப்போ ஒரு வட்டத்தோட பரப்பளவு தான் இங்கே நம்ம நோட் பண்ணணும். அப்போ மேயக்கூடிய பகுதியும் கேட்பாங்க. இன்கேஸ் வந்து ஒரு செவ்வக வடிவ வயலில் ஏதாவது இப்போ நடுவில் சொல்லியிருப்பாங்க, இங்கே இருந்து கட்டிருந்துச்சு அப்படின்னா எவ்வளவு இது வந்து மேயும் மேயாத பகுதியோட பரப்பளவு என்ன இப்படின்னு கேட்கலாம். அல்லது ஒரு கார்னரில் கட்டியிருக்கு, அப்போ இது வந்து எவ்வளவு அளவுக்கு மேயும், இவ்வளோ தான் மேயும், இந்த கால்வட்ட அளவுக்கு தான் மேய முடியும். இங்கிட்டலாம் வந்து வயல்லாம் இல்லை. ஸோ அப்போது நம்ம இந்த கால்வட்டத்தை மட்டும் தான் எடுத்துக்கணும். இவ்வளவு பரப்பளவு தான் மேயும், மேயாத பகுதிங்கிறது இப்போலாம் இருக்கும். ஸோ இந்த கண்டிஷனை வச்சு தான் கேள்வியெல்லாம் இருக்கும், மாடிஃபை பண்ணுவாங்க. அழகாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இதே பார்த்திங்க அப்படின்னா 4.9 மீட்டர்னு இருக்குல்ல, இதோட பரப்பளவுன்னு சொல்கிறாங்க. ஸோ பை ஆர் ஸ்கொயர் தான். பை வேல்யூ 22/7. ஆர் வேல்யூ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். ஆர் வேல்யூ 4.9ங்கிறத நான் 49/10 நோட் பண்ணுறேன். மறந்துடக்கூடாது, இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் தான் 49/10ன்ட்டு. இதுதான் ஆர் வேல்யூ. அப்போ ஆர் ஸ்கொயர்னால் என்ன பண்ணணும், ஃபார்முலா படி 49/10 2 டைம் நீங்கள் நோட் பண்ணிடுங்க.
இப்போ சிம்பிளை பண்ணிங்க அப்படின்னா 1 7 7 49. இப்போ இதை நீங்கள் என்னென்னா டிவைடில் 10 10ன்னு இருக்கிறது அப்படியே கூட வச்சுட்டு இதை பெரிய நம்பரை நீங்கள் மல்டிபிள் பண்ணுறதாலும் ஓகே, பெரிய நம்பரை நீங்கள் மல்டிபிள் பண்ணுறதாலும் ஓகே. இப்போ பாருங்கள் 22 × 7 என்ன வரும் 14, அடுத்து 154. இப்போ நம்ம என்ன பண்ணணும் 154ஐயும் 49ஐயும் மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணிங்கன்னா நாங்கள் 36க்கு 6 பேலன்ஸ் 3, 45 3 48க்கு 8 பேலன்ஸ் 4, 9 4 13. அடுத்து 4 நாங்கள் 16 பேலன்ஸ் 1, 21 21 பேலன்ஸ் 2, 1 4 4 4 + 2 6. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 6, 14க்கு 4 பேலன்ஸ் 1, 5 7. அப்போது 7546 தான் இது வேல்யூ. இப்போ டிவைடில் 10 10ன்னு இருந்துச்சுல, 2 10 வேல்யூ ஆகும். அப்போ டிவைடில் வந்து என்ன வரும் 100ன்னு வரும். 100ஆல் டிவைட் பண்ணுங்கிற போது நம்மளுக்கு என்ன ரொம்ப கஷ்டமாக 2 டிஜிட் முன்னாடி புள்ளி வச்சா போதும். அப்போது 75.46. இதுதான் அதற்கான ஆன்சர் 75.46. ஸோ இதுதான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது. நல்லா தெளிவாக இதெல்லாம் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாகவே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். புரிஞ்சுங்களா? இல்லை பரப்பளவுனா மீட்டர் ஸ்கொயர்னு நம்ம நோட் பண்ணணும். அவ்வளோதான். பரப்பளவுனா மீட்டர் ஸ்கொயர், சுற்றளவுனா மீட்டர். அங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த இதை நம்ம பரப்பளவுனா ஸ்கொயர் வேல்யூ நம்ம நோட் பண்ணிடணும். இவ்வளோதான். இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த கான்செப்ட் தான் மறுபடியும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இப்போ இந்த 11வது கொஸ்டினை பாருங்கள். ஒரு வட்டத்தின் பரப்பளவிற்கும் அதன் அரை வட்டத்தின் பரப்பளவுக்கும் இடையே உள்ள வீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வட்டத்தோட பரப்பளவு அப்படின்னா நம்ம என்ன நோட் பண்ணுறோம் πr² நோட் பண்ணுறோம். அடுத்து அதன் அரை வட்டத்தின் பரப்பளவுனா πr²/2 நம்ம நோட் பண்ணுறோம். இப்போது இந்த πr² இந்த πr² கேன்சல் ஆகிடும். அப்போ இந்த சைடு என்ன இருக்குது 1 இருக்குது, இந்த சைடு 1/2ங்கிற மட்டும் தான் இருக்குது. இப்போது இந்த 1/2 அதாவது 1:1/2ங்கிறதுல இந்த டிவைடில் இருக்க 2 இந்த சைடு நீங்கள் கொண்டு வந்துடலாம், மல்டிபிளாக மாறிடும். அப்போ என்ன ஆகும் 2:1ன்னு இருக்கும். அதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். இவ்வளோதான். இதுதான் இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது. ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தது நடைபாதையின் பரப்பளவு, நடைபாதையோட பரப்பளவு. ஸோ நடைபாதை பரப்பளவுனா அதற்கான ஃபார்முலா ரொம்ப சிம்பிளானதாக. வட்டப்பாதையாக இருந்தால் இப்போது ஒரு சின்ன வட்டம் உருவாகும், அடுத்து ஒரு பெரிய வட்டம் உருவாகும். இதுதான். இப்போ நல்லா கவனிங்க. ஒரு சின்ன வட்டம் உருவாகும், அதுக்கப்புறம் இதில் வட்டம் வந்து வெளிப்புறமாக அகலமாக இருக்குது, உட்புறமாக அகலமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா அதை பொறுத்து. இப்போ வெளிப்புறமாக அகலமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உருவாகும். இந்த மாதிரி உருவாகுச்சுன்னா அப்போ பாதை வந்து என்ன, இதுதான் வந்து அந்த அகலமான பாதை. அதே இது வெளிப்புறமாக உருவாகுது அப்படின்னு சொன்னாங்கன்னா உங்களுக்கு எப்படி பாதை உருவாகும், வெளிப்புறமானு சொல்லிட்டாங்கன்னா இந்த மாதிரி தான். அப்போ இதில் வெளிப்புறமாக உங்களுக்கு இங்கே தான் வந்து அந்த பாதைங்கிறது உருவாகும். ஸோ இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய கான்செப்ட்டு. அதை பொறுத்து ரேடியஸ் வந்து சின்ன ரேடியஸும் பெரிய ரேடியஸும் உருவாகும். பெரிய ரேடியஸை அதாவது பெரிய வட்டத்தோட ரேடியஸை கேபிட்டலாக யூஸ் பண்ணிக்கலாம், சின்ன வட்டத்தோட ரேடியஸை ஸ்மாலாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ நடைபாதையோட பரப்பளவு அப்படின்னாவே நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். πr² மைனஸ் கேபிட்டல் πr², அதுக்கப்புறம் ஸ்மால் πr². இதை நோட் பண்ணலாம். அதில் பை காமன் எடுத்துட்டிங்கன்னா π × கேபிட்டல் R² மைனஸ் ஸ்மாலர் ஸ்கொயர். இதை நீங்கள் யூஸ் பண்ணி ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இதே போலயே உங்களுக்கு செவ்வக பாதைன்னு இருந்துச்சுன்னா செவ்வக பாதைங்கிறது நான் சொன்ன மாதிரி தான். உங்களுக்கு இப்போது உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது, ஒரு செவ்வகம்னு இருக்குது, உட்பகுதியில் ஒரு செவ்வகம் உருவாகுது அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்படியே இங்கே ஒரு செவ்வக பாதை இந்த மாதிரி கிரியேட் ஆகும். அப்போ இதில் செவ்வக பாதைங்கிறது இதை நீங்கள் எடுத்துக்கலாம்ல, இதை எடுத்துகிட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். அப்போ இதில் இருந்து கேபிட்டல் எல் ஸ்மால் எல் இதுவும் கிடைக்கும். சின்ன செவ்வகத்தோட வேல்யூ கேபிட்டல் எல், பெரிய செவ்வகத்தோட சின்ன செவ்வகத்தோட லென்த் வேல்யூ ஸ்மால் எல், பெரிய செவ்வகத்தோட லென்த் வேல்யூ கேபிட்டல் எல். அதுலேயே நீங்கள் பிரெத் வேல்யூ எடுத்துக்கலாம். சின்ன செவ்வகத்தோடது பீன்னு ஸ்மால் பீன்னு எடுத்துக்கலாம், பெரிய செவ்வகத்து கேபிட்டல் பீன்னு எடுத்துக்கலாம். அப்போ பெரிய செவ்வகத்தோட பரப்பளவில் இருந்து தான் சின்ன செவ்வகத்தோட பரப்பளவு மைனஸ் பண்ணும்போது பாதையோட நடைபாதையோட பரப்பளவு கிடச்சிரும். அப்போ கேபிட்டல் எல்பி மைனஸ் ஸ்மால் எல்பிங்கிறது அதற்கான ஃபார்முலா. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபார்முலா தெரிஞ்சது அப்படின்னாவே அடுத்தடுத்தது ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சிருவாங்க. ரொம்ப சிம்பிளானது. இப்போ பாருங்கள், இந்த வட்டம் சம்மந்தமாக ஒரு கொஸ்டினும் அதே போல் செவ்வகம் சம்மந்தமாக ஒரு கொஸ்டினும் நம்ம பார்ப்போம். இப்போ இதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா
உங்களுக்கு ஒரு பூங்கா வட்ட வடிவில் உள்ளது. ரைட்டு, வட்ட வடிவங்கிறது தெரிஞ்சிருச்சு. அது மையப்பகுதியில் குழந்தைகளுக்கான விளையாட்டு பகுதியும் அதனை சுற்றி வட்ட வடிவ நடைப்பயிற்சி பாதையும் அமைந்துள்ளது. அந்த பூங்காவின் வெளிவட்ட ஆரம் 10 மீட்டர் மற்றும் உள்வட்ட ஆரம் 3 மீட்டர் எனில் நடைப்பயிற்சி பாதையின் பரப்பளவு காண்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதிலே நல்லா நீங்கள் டவுட் இருந்தது அப்படின்னா டயக்ராம் வரைஞ்சி நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு நடைபாதை இருக்குது. அந்த நடைபாதையில் என்ன சொல்லிட்டாங்க, சுற்றி வட்ட வழி நடைப்பயிற்சி பாதை உள்ளது. அந்த பூங்காவின் வெளிவட்ட ஆரம் 10 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. ஸோ வெளிவட்ட ஆரம் 10 மீட்டர். அடுத்தது உள்வட்டம் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ உள்வட்டங்கிற பார்த்தீங்கன்னா அதோட ரேடியஸ் 3 மீட்டர் மட்டும்தான். அப்போது நீங்கள் அழகாக அதோட ரேடியஸை நீங்கள் 3 மீட்டருங்கிறத நீங்கள் நோட் பண்ணிடலாம். 3 மீட்டர் மட்டும்தான். இதுதான். இப்போது அவங்க என்ன நடைபாதையோட கேள்வி கேட்டிருக்காங்க. நீங்கள் இந்த வேல்யூவை இந்த ஃபார்முலா பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர் இதில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி பை ஆஃப் கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் இதை நீங்கள் மாற்றிக்கங்க. இதையுமே இன்னொரு ஸ்டெப்புக்கு மாற்றிக்கங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். என்ன வேல்யூ ஆனால் பை வேல்யூ நோட் பண்ணிவிட்டு இது கேபிட்டல் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இந்த ஃபார்மெட்டுக்கு மாற்றிக்கங்க. அப்போ தான் வந்து வேல்யூ மாறும். என்ன வரும், ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி தானே. அதே போல் தான் கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் இந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி மாற்றிக்கிட்டால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வேல்யூ மட்டும் டைரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஆட் பண்ணுறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய வேல்யூ கொடுத்தாங்கன்னா ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். அதே இது இந்த மாதிரி மாற்றிட்டாங்கன்னா ஒன்று ஆட் பண்ணுறது அல்லது சப்ராக்ட் பண்ணுறது, அவ்வளோதான். பாருங்கள் 22/7 இங்கே ஆர் வேல்யூ 10 மைனஸ் 3 இங்கே 10 ப்ளஸ் 3 அவ்வளோதான். இப்போ பாருங்கள் 10 மைனஸ் 3 7ன்னு வருமா. அப்போ 22/7 இன்ட்டு 7 இங்கே 13ன்னு இருக்கும். 7 அடிச்சு கொடுத்துடலாம். இப்போ என்ன வரும், 22 இன்ட்டு 13 தான். 22 இன்ட்டு 13 பாருங்கள், 13 22னா 6 2 26 மறுபடியும் இங்கே வரும். அப்போ 6 8 2 286 தான் இதற்கான ஆன்சர். ஓகேங்களா. ஸோ 286 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அதே போல் இந்த மாதிரி பயிற்சி கணக்கும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வட்டம் சம்மந்தமாக உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக நீங்கள் கேட்கலாம். அதே போலயே உங்களுக்கு செவ்வகம் கான்செப்ட் ஒரு கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். இது ஓகே, இதுதான். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா வெளிப்புறமாக உட்புறமாக அதெல்லாம் நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஒரு வட்டப்பகுதி அப்படின்னா வெளிப்புறமாக அல்லது உட்புறமாக அதை பொறுத்து கேபிட்டல் ஆரோட ரேடியஸ் என்ன வரும், ஸ்மாலரோட ரேடியஸ் அதாவது இது கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் இந்த ரேடியஸ்லாம் என்ன வரும் அப்படிங்கிறது தான் நீங்கள் கவனமாக நீங்கள் பார்க்கணும். ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ ஏதாவது செவ்வகம் சம்மந்தமாக இருக்கான்னு பாருங்கள். இந்த இது பார்ப்போம். இது செவ்வகம் கான்செப்ட் தான். இப்போ பாருங்கள். இப்போ இதிலேயே ஒரு தளம் 10 மீட்டர் நீளமும் 8 மீட்டர் அகலமும் உள்ளது. அதன் மீது 7 மீட்டர் நீளமும் 5 மீட்டர் அகலமும் உடைய விரிப்பு விரிக்கப்படுகிறது. விரிப்பால் மூடப்படாதது. அப்போ ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு, பெரிய செவ்வகம்னு ஒன்று இருக்குது. இதில் 10 மீட்டர் இது 8 மீட்டர் அகலம் இருந்திருக்கு. அதுக்குள்ளே ஒரு தரை விரிப்பான் போட்டிருக்காங்க. நீளம் 7 மீட்டராக இருக்குது, அகலம் 5 மீட்டராக இருக்குது. அப்போ அந்த மூடப்படாததுன்னா இந்த பாதை தானே, செவ்வகவுடைய பாதை தானே. ஸோ அதைத்தான் நீங்கள் அதோட பரப்பளவை கண்டுபிடிக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா என்ன வரும், கேபிட்டல் எல்பி மைனஸ் ஸ்மால் எல்பி தானே. பாருங்கள் 10 × 8 மைனஸ் 7 × 5 80 வருமா. 80 மைனஸ் 35 பேலன்ஸ் என்ன வரும், 45ன்னு வரும். ஸோ 45ங்கிறது தான் மூடப்படாத பகுதி. ஸோ 45 அதுக்கான சரியான ஆன்சர். அவ்வளோ, இந்த மாதிரி தான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிப்போம். உங்களுக்கு இந்த கான்செப்ட் தான் வச்சு தான் உங்களுக்கு கேள்வி வந்துக்கிட்டே இருக்கும். பொதுவாக உங்களுக்கு ஒரு 2 மெத்தட் அல்லது 3 மெத்தடில் கேள்வி இருக்கும். முதல் மெத்தட் என்ன அப்படின்னா ஒன்லி அந்த வேல்யூ மட்டும் கொடுத்துருப்பாங்க. இப்போ 6னா 6 வேல்யூ கொடுத்துட்டு அதோட சுற்றளவு பரப்பளவு கேட்கலாம். அல்லது எல் வேல்யூ பி வேல்யூ இந்த மாதிரி கொடுத்து உங்களுக்கு டைரெக்டாக அதோட அந்த பாதை இந்த மாதிரி கான்செப்ட் கேட்கலாம். அதே போல் கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் கொடுத்து டைரெக்டாக அந்த வேல்யூலாம் கேட்கலாம். பாதையோட பரப்பு என்ன அந்த மாதிரி கேட்கலாம். இது ஒரு மெத்தட், அதாவது டேட்டாஸ் டைரெக்டாக கொடுத்து. அடுத்து ரெண்டாவது இன்டைரக்டாக கொடுப்பாங்க. இன்டைரக்டாக கொடுத்து அதாவது உங்களுக்கு ஆர் வேல்யூ டேட்டா கொடுக்காம அதோட சுற்றளவு கொடுத்து பரப்பளவு கேட்பாங்க. அப்போ நம்ம சுற்றளவு வந்து என்ன பண்ணணும்,
ஆர் வேல்யூ கண்டுபிடிச்சி இங்கே நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் பொதுவாக மென்சுரேஷன் கான்செப்டில் கேட்டிருப்பாங்க. அதுக்கு அடுத்தது மூணாவதாக அமௌண்ட்டை வச்சு கேட்பாங்க. ஸோ இவ்வளோ ஒரு சதுர மீட்டருக்கு இவ்வளோ அமௌண்ட்டுனா மொத்தத்துக்கு எவ்வளோ ஆகும், இப்போ இந்த மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி கேள்வி வைக்கிறது மூணாவது மெத்தட். எல்லாமே அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக அந்த அமௌண்ட்டை நம்ம மல்டிபிள் பண்ணுறது தான். இவ்வளோ தான். இதுதான் மெயினான ஒரு கான்செப்ட்டு. ஸோ இதை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பயிற்சி கணக்குலையும் இதே கான்செப்ட் தான் உங்களுக்கு. பயிற்சி கணக்குலையும் வந்து இதே இது தான் உங்களுக்கு. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக நீங்கள் கேட்கலாம். டவுட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் நோட் பண்ணிக்கலாம், நீங்கள் அழகாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிற அளவுக்கு இருக்கும், ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதுவும் முக்கியமாக அடுத்தது ஃபார்முலாவே கொஸ்டினாக கேட்பாங்க. இப்போ ஃபார்முலா கொஸ்டினாக கேட்குறாங்கன்னா கரெக்டாக நம்ம ஃபார்முலாவும் படித்து வைக்கணும். இப்போ வட்ட நடைபாதையின் பரப்பளவுக்கான சூத்திரம் அப்படின்னா இந்த ஃபார்முலா தான். இதான இப்போ நடைபாதைக்கு நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் நல்லா தெளிவாக நோட் பண்ணணும். அதே போல் தான் ஃபார்முலா இதெல்லாம் வந்து கேட்பாங்க. ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு நான் சொல்லியிருக்க மெத்தட்லேயே தான் வந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் அந்த நம்பர்ஸை அடித்து கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியமானது. ஃபார்முலா கரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணிட்டு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி இந்த நம்பர்ஸை அடித்து கொடுக்குறது தான் முக்கியமானது. ஸோ அதை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ. ஸோ இதெல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் நீங்கள் கேளுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.